இன்னைக்கு நம்ம த டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லினஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல என்ன நடந்திருக்கும், ஹீரோயினி அவ எழுதின கதையில வில்லி கேரக்டரா உள்ள வந்துட்டு எப்படியோ அவ சாவையும் தடுத்துட்டா. அப்புறம் லாஸ்டா கூட அக்கா வந்து இந்த பூக்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வர சொல்லியிருப்பாள. இப்ப அங்கதான் கட்டுறாங்க, ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம், அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க அவங்க அக்கா மண்டையில அடிச்சு அக்கா கீழே விழுந்துருவா. சுத்தி எல்லாரும் வந்துருவாங்க, என்னாச்சு என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு, ஐயோ கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு இருக்க. இல்ல இல்ல நான் தெரியாம தான் கீழே விழுந்தேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பொண்ணு சொல்லுவா. உடனே வந்து பின்னாடி சோல் சொல்லுவான், இல்ல நான் பார்த்தேன், ஏன்னா தான் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இவ வந்து சொல்றா, இல்ல இல்ல நான் மெதுவா இடிச்சிட்டான், அவ்வளவுதான், தெரியாம நடந்தது, இப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாள. சரி வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் வருமா. இதை பார்த்துட்டு ஹீரோயினி போயிட்டு, முயல் அழகா இருக்கு பாரு அக்கா அப்படின்னு சொல்லுவாளா. அக்கா வந்து அதை பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு அங்க வந்து வயலட் கலர்ல பூக்கள்லாம் இருக்கும். இங்க பாரு ஏனா அழகா இருக்கு இந்த பூக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் நிப்பாளா. பார்த்தா புதருக்குள்ள இருந்து ஒரு பெரிய நரி மான்ஸ்டர் வந்து இவளை தூக்கிட்டு போயிருமா. இவ அப்படியே நின்னுட்டு இருக்கா ஹீரோயினி. இப்ப என்ன நடந்துச்சு, நான் எழுதின கதையில இது சாப்டர் 2 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை பத்தி யோசிச்சு பாக்குறா. என்னன்னா, போன எபிசோட்ல ஹீரோவான கினஃபோர்டு வந்து அங்கிள்கிட்ட அடி வாங்கி மயங்கிருப்பான் நம்ம ஹீரோயின் எழுதின உண்மையான கதையில. அதுக்கப்புறம் அவனை வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கொனகா வந்து ஒரு பெரிய ஜேர்னிக்கு போயிருப்பா. அதுல ஒரு பாகம் தான் இது. காட்டுக்குள்ள வந்திருப்பா மூலிகையை தேடி. இவளுக்குன்னு கூட நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூட உள்ள வரப்ப இங்க ஒரு மான்ஸ்டர் இந்த அக்கா பொண்ணை தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போயிட்டு அவளை வந்து சொந்தமாக்கிக்க பார்க்கும். அதுக்குள்ள அவளை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே நிக்கிறா, திரு திரு முழிச்சுக்கிட்டு. யூனிஃபோர்டு வந்து பாக்குறான், ஐயோ இப்ப எப்படி அவளை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி தான் சோல் நிக்கிறான். யானவே பாத்திட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப அப்பதே சொல்றா, அது வந்து எனக்கு இந்த மான்ஸ்டரை பத்தி கொஞ்சம் தெரியுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. உடனே கினஃபோர்ட் வந்து கேக்குறான், அப்படியா, அந்த மான்ஸ்டரை பத்தி உனக்கு தெரிஞ்சது சொல்லு, எப்படியாச்சும் நம்ம அந்த அக்கா பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதே மாதிரி இவளுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லிடுறா. அதோட நைட்டுக்குள்ளேயே நம்ம காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க கேக்குறாங்க, ஏன் விடிஞ்சிட்டா என்ன ஆகும்னு சொல்றப்ப அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா, அந்த நரி அவளை சொந்தமாக்கிக்குன்னு சொல்லிட்டு. அது அவளை சாப்பிட்டுரும், சீக்கிரம் நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள. சரி சரி எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கினஃபோர்டு சொல்றான். சோலுக்கு ஒரே சந்தேகம், இங்க பாரு ஏன்னா நீ இந்த காட்டுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்தேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும், எப்படி இந்த மான்ஸ்டர் பத்தி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவ வந்துட்டு, என்னப்பா ஒரு வீட்ல இருந்தா எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா, இந்த மாதிரி வெளில வரோம், அக்காவை சுத்தி எந்த பிரச்சனை நடக்கும்னு யாருக்கு தெரியும், அதனாலதான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே கேட்பான் பாருங்க ஒரு கேள்வி, அப்ப வந்தோடனே சொல்ல வேண்டியதானே இங்க மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப ஏன் அமைதியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட கேட்க. இவ என்னடா சொல்றதுன்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பா. கரெக்டா அங்க கினஃபோர்ட் வந்துட்டு, வாயானா வந்து வழிகாட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, தப்பிச்சுண்டா சாமின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே வழிகாட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் தான் இருக்கும் அது குகைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ தானே கதை எழுதுனா, இவளுக்கு தெரியாதா. கரெக்டா அந்த குகை இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கினஃபோர்டு சொல்றான், இது மாதிரி ஏன்னா நீ இங்கேயே சோல் கூட பத்திரமா இரு, நான் போய் அவளை காப்பாத்திட்டுறேன், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப இவே வச்சிட்டு இருக்கா, சோல் கூட இருக்கிறதே எனக்கு பிரச்சனை தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போனா அங்க சுத்தி நிறைய நரிங்கெல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிருது. இவ பாத்துட்டு இருக்கா, அந்த பெரிய மான்ஸ்டர் மட்டும் இல்லையா அந்த காட்டுக்குள்ள, இன்னும் நிறைய இருக்குதான். அப்படியே பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க அக்கா பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்குமா. அவ்வளவுதான், ஐயானா விருட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. குடுகுடுன்னு அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. அந்த பெரிய மான்ஸ்டரா அப்படியே அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. வேகமா ஓடி வந்து நம்ம ஐயானா ஒரு வேற பிடிங்க அடிக்க, அது அப்படியே நவந்துருது. இவ பாட்டுக்கு குறுக்கையில ஓடி வந்துட்டு நின்னுக்கிறா. நம்ம சாக கூடாதுன்னு நினைச்சா இப்ப நம்ம செத்து போயிருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த நரி அப்படியே கைய வாங்க, அதுக்குள்ள சோலும் கினஃபோர்டும் அங்க வந்துட்டு அதை தாக்கிடுறாங்க. அது திரும்புறப்ப வாழை அடிச்சு யானை போய் ஒரு பாறை மேல விழுந்து கிடப்பா. பார்த்தா அந்த நரி அங்கேருந்து ஓடி போயிடும். அப்புறம் வந்துட்டு கினஃபோர்ட் வந்து அந்த அக்கா பொண்ணை பார்த்துட்டு இருப்பான், நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இங்க யாரும் ஏனா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏனா பார்த்துட்டு இருக்கா, நான் எழுதின கேரக்டர் எவ்வளவு சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சோல் மட்டும்தான் ஏனாவை பார்த்துப்பான். அவன் தூக்கிக்கிறான் ஏனாவை. உங்களுக்கு அடிபட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப, வீடு விட்டு நானே நடப்பேன்னு சொன்னா, அவன் இந்த காட்டுக்குள்ள இன்னும் நிறைய ஆபத்து இருக்கு, உங்களுக்கே தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்க கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தா அவங்க அப்பா கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினிக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னா, அவளுக்கு 3 மாசம் கொடுத்துருக்காங்க இந்த பனிஷ்மெண்ட், அது முடிஞ்சிருச்சு. அவ திருப்பி இப்ப கேபிட்டலுக்கே வந்துடலாம், நம்மளோட பேலஸ்லயே நீ இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட இன்னொரு ஒரு லெட்டரும் வந்திருக்கு. ஒரு பார்ட்டிக்கு வந்து இவளை இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆகா சாப்டர் 3 ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சில்லே பார்த்தா
இது வந்து அரச குடும்பத்தால நடத்தப்படுற ஒரு பெரிய பார்ட்டி. இதுல வந்து அக்காவ யார் கூடயுமே டான்ஸ் ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அக்காட்ட சொல்றான். "நீ யார் கூடயும் டான்ஸ் ஆடாத என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்றா. அவ பாத்துட்டு இருக்கா. "என்ன சொல்ற? பார்ட்டிக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடாம எப்படி?" அப்படின்னு சொல்றப்பயே கினஃபோர்ட் வந்துட்டு அவள கூட்டு போயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடுறான். இதெல்லாமே சோல் வந்து சந்தேகமா பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. இவ எழுதின கதைப்படி இப்படி வந்து அந்த அக்கா பொண்ணு வந்து எல்லார் கூடயும் டான்ஸ் ஆடுறாளா, இவ அழகுல வந்து மயங்கி அரசர் சொல்றாரு. இவ வந்து ரொம்ப அழகா இருக்கிறா. பார்த்தா ஒரு தேவதை மாதிரி. அதே அளவுக்கு இவள்ட்ட மேஜிக் பவரும் இருக்குமா? அதனால நீ வந்து ஒரு பயணம் போற. டீமன் கிங்க அழிக்கிறதுக்கான பயணம்னு சொல்லிட்டு அக்கா பொண்ண அப்படி ஒரு பயணத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்களாம். அது மாதிரி இதுல நடந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ரியாலிட்டி படி அக்காவுக்கு அந்த மேஜிக் பவரே வரல. அதனால இவள ஆட விடக்கூடாது. அப்படி ஒரு பயணத்துக்கு இவ போனா செத்து போயிருவான்னு சொல்லிட்டு தான் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இவ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றா, அடுத்து வேற யாராச்சும் அக்கா கூட வாங்க என் கூட டான்ஸ் ஆடன்னு சொல்லி கேட்டா குடுகுடு குறுக்கையில போயிட்டு அவங்கள இழுத்துட்டு போய் பம்பர மாதிரி சுத்து சுத்துன்னு சுத்திட்டு இருப்பா. மேல இருந்து ஒரு பையன் பாப்பான், என் கூட டான்ஸ் ஆடுறியான்னு சொல்லிட்டு அந்த அக்கா பொண்ணு பார்த்து கேட்க டக்குனு ஹீரோயினி குறுக்கையில வந்துட்டு அவனை இழுத்துட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி இந்த நாட்டோட பிரின்ஸ் வந்து அக்கா கிட்ட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்க இவனை தாண்டா நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஒயினா ஊத்தி வச்சிருவா. எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ தரையெல்லாம் ஒயினா இருக்கு, பிரின்ஸ் நீங்க டான்ஸ் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிடுவாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம், எப்படி தட்டி தூக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருப்பாளா சாப்பிடலான்னு சொல்லிட்டு குறுக்கையில சோல் வந்து நிப்பான். என் கூட டான்ஸ் ஆடவாங்க யானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இத பாத்துட்டு இருக்கா. என்னடா நம்மள கொல்ல போறவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட ஆட அவளுக்கும் ஜாலியா தான் இருக்கும். ஆக ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பா. அந்த சோல் கேக்குறான், உண்மையிலேயே நீ யாரு? இந்த பார்ட்டிக்கு வந்ததுல இருந்து அக்கா பொண்ணுக்கு தொலை பண்ணிக்கிட்டே இருக்கிற, அவளை காப்பாத்திருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்னதான் ஓடுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவ வந்து அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அதோட பார்ட்டி முடிஞ்சுட்டு கிளம்பலாம், நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிடுறான். ஹீரோயின் அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்காளா. அப்ப வந்து கினஃபோர்ட் வந்து கேட்கறான், ஏன் என்னாச்சுன்னு சொல்றப்ப நான் போய் ரெஸ்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு குடு குடுன்னு ஒரு ரூம்ல வந்து படுத்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடமே பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. பாதி பேர் வெளில வந்திருப்பாங்க. இங்க சோலும் கினஃபோர்டும் எங்க போனா அக்கா எங்க போனான்னு சொல்லிட்டு அவளதான் தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க மரத்து பின்னாடி தான் இருப்பா. இங்க என்ன பண்ற, என்னாச்சுன்னா இவ கால்ல வந்து நேத்து ஏதோ அடிபட்டுட்டான். அதனாலதான் என்னால உங்க கூட ரொம்ப நேரம் டான்ஸ் ஆட முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதோட என்ன சொல்றான்னா, அது வந்து இயானாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் யார் என் கூட டான்ஸ் ஆட வந்தாலோ அவ கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவ எங்க, இயானா எங்க, இயானாக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பொண்ணு சொல்றப்பதான் அவ எங்க போனான்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இயானா காட்டுறாங்க. கண்ணு முழிச்சா பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குமா. நம்ம சாக கூடாதுன்னு பார்த்தா இந்த கதையை நம்மள கொல்றதுக்கு பிளான் போடுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு சாக மாட்டேன் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பா. பார்த்தா கல்லு வந்து கால்ல விழுந்துருவான். அப்படியே கீழே விழுந்துருவா. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் சாக போறோம், எப்படியோ ஹீரோயினிக்கு ஹாப்பி எண்டிங்கா தான் முடியும், அப்புறம் என்ன போய் சேர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கப்பயே கரெக்டா அங்க சோல் வந்துருவான். சோல் வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்திட்டு, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு அவளை காப்பாத்திடுறான். அவ வந்துட்டு ஹீரோட்ட தான் நன்றி சொல்றா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் சொல்றான், என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, அதனால உன் கூட இருந்து நீ எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் அதிர்ச்சி ஆயிடுறா. ஐயய்யா இவன்ட்டு இருந்து தள்ளி இருக்கலான்னு பார்த்தா கூட இருக்க போறானா. அப்ப அக்காக்கு ஏதாச்சும் ஆனா நம்மளை கொண்டு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு கூப்பிடுவாளா. இவ அப்படியே பாக்குறா. சரி இந்த கதையில என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்ப அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த வியாழக்கிழமை அடுத்த எபிசோட் வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.